வனப்பகுதியில் வரக்கூடிய விலங்குகள் தாகம் தீர்ப்பதற்காக இந்த தண்ணி தொட்டி இங்கே பார்க்க முடிஞ்சுதுங்க. ஆமாங்க, இன்றைக்கி பொன்னூத்தம்மன் டெம்பிளுக்கு தான் நாம் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே ஒரு 1/2 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா பொன்னூத்தம்மன் டெம்பிளில் நம்ம ரீச் பண்ணிடலாங்க. இந்த சாலைகள் எவ்வளோ கரடு முரடாக இருக்குங்கிறத உங்களால் வீடியோலேயே தெளிவாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்படி சுற்றி இருக்கக்கூடிய இந்த மலைக்கு அடியில் இந்த பொன்னூத்தம்மன் டெம்பிள் அடர்ந்த வனப்பகுதிக்கு இடையில தாங்க அமைஞ்சிருக்கு. ஒரு அருமையான ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வனப்பகுதியில் இந்த சாலைகளில் நீங்கள் கடந்து போகும்போது நிச்சயமாக உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்க. ஹலோ யூவர்ஸ், பொன்னூத்தம்மன் டெம்பிளுக்கு நம்மளுடைய பயணத்தை தொடரலாங்க. இந்த சாலைகளில், அதுவும் இந்த மலை இருக்கக்கூடிய சரிவான பகுதிகளில் நாம் பயணம் செய்கிறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்படி இருக்கக்கூடிய கரடு முரடான இந்த பகுதிகளில் ஒவ்வொரு அடியும் நீங்கள் எடுத்து வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க நடக்க வேண்டி இருக்குது. நாம் நடந்துகிட்ருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட நமக்கு ஏத்தாப்பில் ஒரு சிலர் வந்துட்டுருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுதுங்க. இந்த சரிவான பகுதிகளை நீங்கள் கேர்ஃபுல்லாக கடந்துட்டீங்க அப்படின்னா படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய பாதை உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் கடந்த உடனே கோயிலினுடைய மேல் பகுதிக்கு ரீச் ஆயிடுவீங்க. கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் காலையில் 8:30 மணிலேருந்து 4:30 மணி வரை அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டில் நம்ம பார்க்க முடிஞ்சுதுங்க. அருமையான பொன்னூத்தம்மன் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய குகை கோயிலுக்கு இப்போ நாம் ரீச் ஆகிட்டோங்க. இந்த படிக்கட்டுகளில் நீங்கள் இறங்கி வந்த உடனே உங்களுடைய இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பொன்னூத்தம்மன் குகை கோயில் அமைஞ்சிருக்குங்க. மலையினுடைய மேல் பகுதிகளிலிருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பாறைகளின் வழியே தாங்க நீர் அருவியாக மற்ற நாட்களில் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் நீங்கள் கால் கழுவிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப்பு உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு சின்ன குகைங்க. அந்த குகைக்குள்ளே தான் பொன்னூத்தம்மன் இருந்துட்டு எல்லாத்துக்கும் அருள் பாலிச்சிட்ருக்காங்க. இந்த பொன்னூத்தம்மன் மலை கோவிலிருந்து மலையிலிருந்து கீழே இறங்குவதற்கு இந்த படிக்கட்டுகளாலான பாதையில் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கோம். இந்த படிக்கட்டுகள் பாதை முடிஞ்ச உடனே மீண்டும் ஒரு 1/2 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இந்த கடினமான கரடுமுரடான மண் சரிவு இருக்கக்கூடிய இந்த பாதைகளை தான் நம்ம பயணிச்சாக வேண்டி இருக்குங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாகவே பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம இறங்க வேண்டியிருக்கு. இந்த கோயிலினுடைய நேரம் மேக்ஸிமம் 4 மணின்னு சொல்கிறாங்களே, ஏன் அப்படின்னு விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சது. இது வனவிலங்குகள் அதிக நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி. அதே போல் யானைகள் அடிக்கடி இந்த பக்கம் வரும். அதனால் யாரும் 4 மணிக்கு மேலே இங்கே வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்கங்க. ஹலோ யூவர்ஸ், இப்போ சொல்லுங்கள், பொன்னூத்தம்மன் டெம்பிளினுடைய ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.